இனிய நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு ஜியோவானி நுச்சி அவர்கள் எழுதிய த காட்ஸ் அட் 6 o'clock என்கிற புத்தகம் எப்படி ஒரு திருடனை, அதாவது ஒரு வீட்டுக்குள் திருட வந்த திருடனை ஈர்த்து அவனை வாசிக்க வைத்து காவல்துறையிடம் மாட்டிக்கொள்கிற அளவுக்கு அந்த புத்தகம் அவனை எவ்வளவு தூரம் கவர்ந்தது என்பதை பற்றிய ஒரு காணொளி தான் இந்த காணொளி. அதாவது உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் இருக்கின்றன. ஹோமர் எழுதிய ஒரு நூலை அடிப்படையாக வைத்து ஜியோவானி நுச்சி அவர்கள் எழுதிய, அதாவது ஒரு போர் வீரன் வீடு திரும்புதல் தொடர்பான அந்த பிரிவினுடைய வழியை, வீட்டை பிரிந்து இருக்கக்கூடிய அதனுடைய அந்த வழியை, அதனுடைய அந்த வேதனையை சொல்கிற விதமாக ஜியோவானி நுச்சி அவர்கள் எழுதிய த காட்ஸ் அட் 6 o'clock என்கிற புத்தகம் இத்தாலியில் ரோம் நகரத்தில் ஒரு வீட்டுக்கு திருட வந்த ஒரு திருடனை எப்படி அவனை திருடிவிட்டு வெளியே செல்ல விடாமல் வசீகரித்து ஈர்த்து தனக்குள் ஈர்த்து வைத்து கொண்டு தன்னை மெய்மறந்து வாசிக்க வைத்தது என்கிற அந்த கதையைத்தான் இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன். வாருங்கள் நண்பர்களே, காணொளிக்குள் செல்வோம். திருடன் படித்த புத்தகம் என்கிற ஒரு தலைப்பில் புத்தக வாசிப்பு என்பது எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு இன்றியமையாதது என்பதை பற்றியான ஒரு காணொளி தான் இந்த காணொளி. மௌலானா ஜாமின் என்கிற ஒரு கவிஞன், அந்த கவிஞன் வீட்டிலே இருக்கிற போது கதவை பூட்டி வைத்துக் கொள்வானாம், ஜன்னலை சாத்தி வைத்துக் கொள்வானாம். அப்படி அந்த வீட்டுக்குள்ளே அவன் இருக்கிற போது எப்பொழுதுமே கதவை பூட்டியும் ஜன்னலை சாத்தியும் வைத்துக்கொண்டு பத்திரமாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த மௌலானா ஜாமின் என்கிற அந்த கவிஞன் வேலையாக வீட்டை விட்டு வெளியேறுகிற போது என்ன செய்வானாம் என்று கேட்டால், அவன் வெளியேறுகிற போது ஜன்னலையெல்லாம் திறந்து வைத்துவிட்டு கதவை முற்று முழுவதுமாக திறந்து வைத்துவிட்டு சென்று விடுவானாம். இந்த சம்பவத்தை, இந்த நிகழ்வை அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சுற்றிலும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் அவரிடத்திலே தாங்காமல் கேட்கிறார்கள், மனம் பொறுத்து கொள்ள முடியாமல், நீங்கள் உள்ளே இருக்கிற போது ஜன்னலை சாத்திக் கொள்கிறீர்கள், கதவை மூடிக்கொள்கிறீர்கள், ஆனால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறுகிற போது ஜன்னலை திறந்து வைத்து விடுகிறீர்கள், கதவை திறந்து வைத்து விட்டு செல்கிறீர்களே, என்ன இது ஒரு புதிதாக இருக்கிறதே, என்ன விஷயம் என்று கேட்ட பொழுது மௌலானா ஜாமின் சொன்னானாம், அதாவது நான் ஏன் வீட்டில் இருக்கிற போது கதவை சாத்தியும் ஜன்னலை சாத்தியும் வைத்து கொண்டு இருக்கிறேன் என்றால், இந்த வீட்டிலே இருக்கக்கூடிய விலை உயர்ந்த ஒரே பொருள் மௌலானா ஜாமின் என்று சொல்லக்கூடிய கவிஞனாகிய நான் மட்டுமே. ஆகையால் வீட்டில் இருக்கக்கூடிய நான் தொலைந்து போய்விடக்கூடாது, பத்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உள்ளே இருக்கிற போது ஜன்னலையும் கதவையும் சாத்தி கொண்டு பூட்டி கொண்டு உள்ளே இருக்கிறேன். நான் வீட்டை விட்டு வெளியே போகிற போது நான் தான் இந்த வீட்டினுடைய விலை உயர்ந்த பொருள் என்பதால், விலை உயர்ந்த ஒரு அம்சம் என்பதால், நானே வெளியேறிவிட்டால் வேறு எதுவும் இந்த வீட்டில் விலை உயர்ந்ததோ பாதுகாக்கப்பட வேண்டியதோ ஒன்றுமே இல்லை. ஆகையால் தான் நான் ஜன்னலையும் கதவையும் திறந்து வைத்து விட்டு நான் வெளியே செல்கிற போது சென்று விடுகிறேன் என்று சொன்னானாம். கவிஞர்கள் விசித்திரமானவர்கள் என்பது மட்டுமல்ல, இந்த மாதிரியான புதிர்களை கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கவிஞர்கள், எழுத்தாளர்கள் படைக்கக்கூடிய புத்தகமும் ரொம்ப ஆச்சரியமானது தான். என்றால் புத்தக வாசிப்பு என்பது எவ்வளவு இன்றியமையாதது என்றால், ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறான். அதே நேரம் ஒரு மனிதன் நிறைய புத்தகங்களை வாசிக்கிற போது அவன் எத்தனை புத்தகம் வாசிக்கிறானோ அத்தனை வாழ்க்கையை வாழ்ந்ததாக கருதப்படுகிறான். ஆக வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவனாக மனிதன் கருதப்படுகிற போது, புத்தகம் வாசிக்கக்கூடிய 100 புத்தகங்களை வாசித்திருந்தால் அவன் 100 வாழ்க்கையை வாழ்ந்ததாக போற்றப்படுகிறான். 1000 புத்தகங்களை வாசித்திருந்தால் அவன் 1000 வாழ்க்கை வாழ்ந்ததாக கருதப்படுகிறான். ஆக இப்படி புத்தக வாசிப்பு என்பது மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும். இப்படித்தான் ரோம் நகரிலே ஒரு திருடன் திருடுவதற்காக செல்கிறான். திருடுவதற்காக சென்றவன் அங்கே திருடிவிட்டு கிளம்புகிற போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு புத்தக அலமாரியை பார்க்கிறான். பார்த்தவுடன் அவனை ஒரு புத்தகம் ஈர்க்கிறது. அதாவது ஹோமர் எழுதிய வீடு திரும்புவது சம்பந்தமான, அதாவது போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீரன் வீடு திரும்புவது சம்பந்தமாக அவர் எழுதி இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். ஜியோவானி நுச்சி என்கிறவர் காட்ஸ் அட் 6 o'clock என்று அந்த புத்தகத்தினுடைய பெயர். அந்த புத்தகத்தை பார்த்தவுடன் திருடுவதற்காக வந்த அந்த திருடன் அந்த புத்தகத்தால் ஈர்க்கப்பட்டு அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்க தொடங்குகிறான். வாசிக்க தொடங்கியவன் தன்னை மறந்து அதே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த புத்தகத்தை மெய்மறந்து வாசித்துக் கொண்டிருக்கிறான். நேரம் போகிறது.
போகிறது. அந்த வீட்டினுடைய உரிமையாளர், ஒரே ஒரு முதியவர் தான் அந்த வீட்டில் தனித்து இருக்கிறார். 70 வயது கொண்ட அவர் பார்க்கிறார், வீடு திறந்து கிடக்கிறது. பதறி அடித்துக்கொண்டு, ஐயோ, வீட்டை நாம் சாத்தி விட்டு தானே சென்றோம், பூட்டி விட்டு தானே சென்றோம், என்னது வீடு திறந்திருக்குது என்று சொல்லிட்டு அவர் காவல்துறைக்கு தகவல் சொல்லி காவல்துறை வருகிறது. காவல்துறை வருவது கூட, வீட்டில் நுழைவது கூட தெரியாமல் அந்த திருடன் புத்தகத்தை மெய்மறந்து அப்படியே வந்து உணர்வுபூர்வமாக அந்த புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறான். காவல்துறையினர் வந்து அவனை தட்டி எழுப்பி, என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிற, ஆள் இல்லாத வீட்டுக்குள்ள புகுந்து என்ன பண்ற அப்படின்னு அவன் உண்மையை சொல்லிடுறான். நான் இந்த மாதிரி திருட வந்தேன், திருடிக்கிட்டு கிளம்பும் போது இந்த புத்தக அலமாரியை பார்க்குறேன், பார்த்தோட காட்ஸ் அட் 6 o'clock என்கிற அந்த புத்தகத்தை பார்த்தோன்னே எனக்கு வந்து படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால தான் உட்காந்து படித்தேன். நான் திருட வந்தது தப்பு தான், என்னை வந்து நீங்கள் கைது பண்ணுங்க, சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரண்டர் ஆகி விடுகிறான். இந்த செய்தி இத்தாலி முழுவதும் காட்டு தீயாக பரவுகிறது. என்ன அது? திருட போனவன் வீட்டில் இருக்கக்கூடிய புத்தகத்தை படித்து கொண்டு மாட்டிக்கொண்டானாம். திருடனே மெய்மறந்து படித்த புத்தகம் அது என்னவாக இருக்கும் என்கிற கேள்வி இத்தாலி முழுவதும் எழுகிறது. என்னடா அது, திருடனே மயங்கி படித்த புத்தகம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த மாதிரியான ஒரு புத்தகம் வந்திருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்றைக்கு சாதாரண இயல்பு வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள், படித்தவர்கள் கூட புத்தக வாசிப்பை கைவிட்டு விட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு திருடன் இந்த அளவுக்கு ஆர்வத்தோடு புத்தகம் வாசிக்கிறான் என்பது வந்து மிகுந்த ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. அதிலும் ஹோமர் போன்ற வெகு காலத்துக்கு முன்பே எழுதிய ஒரு பழமையான ஒரு புத்தகத்தை இன்றைக்கும் ஒரு திருட வந்த ஒரு நவீன உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருடன் அதை மெய்மறந்து வாசிக்கிறான் என்றால் புத்தக வாசிப்பினுடைய அந்த ஈர்ப்பு எத்தகையதாக இருக்கும். அந்த திருடன், நாம் என்னவோ திருடர்கள் என்றால் படிப்பறிவு இல்லாதவர்கள், பண்பிலே குறைந்தவர்கள், அறிவற்றவர்கள், முட்டாள்கள் என்று கருதி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு மிகச்சிறந்த ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுத்து ஒரு திருடன் வாசிக்கிறான் என்றால் அவன் எப்படிப்பட்ட ஒரு வாசிப்பு ரசனை கொண்டவனாக இருப்பான். ஒருவேளை இதற்கு முன்பே அவன் ஹோமரை படித்தவனா, அந்த ரசனையினுடைய தொடர்ச்சியாகத்தான் இங்க திருட வந்த வீட்டிலே இந்த புத்தகத்தை பார்த்து மெய்மறந்து உட்கார்ந்து புத்தகத்தை வாசிக்கிற அந்த செயலிலே ஈடுபட்டானா என்பதெல்லாம் பல்வேறு விதமான விவாதங்களுக்கு உள்ளாகின்றது. ஆக இயல்பு வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள், நன்றாக படித்தவர்கள், நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள், எந்த விதமான ஒரு நெருக்கடியும் இல்லாமல் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு புத்தக வாசிப்பை கைவிட்டு விட்ட நிலையில் இத்தாலியிலே ரோம் நகரத்திலே திருட வந்து மாட்டிக்கொண்டு, அதாவது புத்தகம் வாசித்து மாட்டிக்கொண்ட அந்த திருடனினுடைய செயல் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அந்த ஜியோவானி நுச்சியினுடைய காட்ஸ் அட் 6 o'clock என்கிற அந்த புத்தகம் என்ன மாதிரியான விஷயங்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றது, அதனுடைய உள்ளடக்கம் என்னவாக இருக்கும் என்று அதற்கு பிறகு மக்கள் தேட துவங்குகிறார்கள். அதற்கு பிறகுதான் வாசிக்க தொடங்குகிறார்கள். இதிலே திருடனை கைது செய்த காவல்துறையின் மீது ஒரு பெரிய விமர்சனம் எழுகிறது. அவன் புத்தகம் தானே படித்துக் கொண்டிருந்தான், அந்த புத்தகத்தை படித்து முடிக்கிற வரையிலும் காவலர்கள் அவனை கைது செய்யாமல் பொறுமை காத்திருக்கலாமே, அவனை விட்டு வைத்திருக்கலாமே. அவன் எங்கும் ஓட போவதில்லை, ஒளிய போவதில்லை, எங்கும் அவன் மாயமாக மறைந்து போவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நல்ல புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருடனை கைது செய்யாமல், அவனை தொந்தரவு செய்யாமல் புத்தகம் தொடர்ந்து வாசிக்க அனுமதித்திருக்கலாமே என்கிற ஒரு விதமான ஒரு விவாதமும் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது. எது எப்படியோ திருடனுடைய செயல் கண்டிக்கத்தக்கதாக இருந்தாலும் அவனுடைய புத்தக வாசிப்பின் மூலமாக, ஜியோவானி நுச்சியினுடைய அந்த காட்ஸ் அட் 6 o'clock என்கிற அந்த புத்தகத்தின் மூலமாக அந்த திருடனின் செயல் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. ஆக இன்றைக்கு சிறைக்கு செல்லக்கூடியவர்கள், ஓரளவுக்கு படிக்கக்கூடிய ஆர்வமுடையவர்கள் எல்லாம் இன்றைக்கு காவல்துறையை பார்த்து, சிறைத்துறையை பார்த்து ஒரு கேள்வியை நாம் கேட்கலாம். இந்த சிறைத்துறையிலே நான் இருக்க போகிறேன், நான் இருக்கின்ற காலகட்டத்தில் நிறைய ஓய்வு எனக்கு கிடைக்க போகின்றது. அப்படி அந்த கிடைக்கின்ற ஓய்வை நான் புத்தக வாசிப்பின் மூலமாக செலவிடலாமா? அப்படி இல்லை என்றால் நீங்கள் நல்ல நூலகத்தை இந்த சிறைக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு உருவாக்கி தரலாம் என்று கைதாகி ஏதோ ஒரு காரணத்திற்காக சிறைக்கு செல்லக்கூடியவர்கள், அந்த குற்றவாளிகள் எல்லாம் அந்த சிறைத்துறையிலே இருக்கக்கூடிய நூலகத்தை தேடி போய் படித்து அதன் மூலமாக தாங்கள் செய்த அந்த குற்றத்திலிருந்து மனப்பூர்வமாக உணர்ந்து உள்ளார்ந்த ஒரு திருத்தத்தை தங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்டு வெளிவந்தால் இந்த சமூகம் நல்ல சமூகமாக மாறும் என்பதுதான். இப்படி ஒரு 70 வயது நிரம்பிய ஒருவர் ஹோமர் எழுதிய அந்த வீடு திரும்புதல் சம்பந்தமான அந்த புத்தகத்தை
வாங்கி வைத்திருக்கின்றார். அதை திருட வந்த திருடன் எடுத்து படித்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை அந்த போர் வீரன் வீடு திரும்புதல் தொடர்பாக ஹோமர் எழுதியிருந்ததனால் திருடன் என்றைக்கு தன்னுடைய வீட்டை பிரிந்து தன்னுடைய உறவுகளை பிரிந்து வெளியேறினானோ தெரியவில்லை. ஆக அந்த போர் வீரன் வீடு திரும்புதல் சார்ந்த ஒரு ஏக்கத்தை அந்த நூலிலே ஹோமரால் எழுதப்பட்டிருக்கிறதுனால இவனுக்கும் அந்த வீடு திரும்ப வேண்டும், உறவுகளை பார்க்க வேண்டும் என்கிற ஏக்கம் ஒருவேளை அந்த நூலை வாசிப்பதன் மூலமாக அவனுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதுதான் அந்த வீடு திரும்புதல் என்கிற அந்த ஏக்கம் தான் அவனுக்குள் அந்த மெய்மறந்த ஒரு சூழ்நிலையை, நாம் திருட வந்திருக்கிறோம் என்பதையும் மறந்து மாட்டிக்கொள்வோம் என்பதையும் மறந்து அவன் புத்தக வாசிப்பிலே ஈடுபட்டதற்கான ஒரு காரணமாக இது இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அதாவது வாழ்க்கையும் காலமும் எத்தனையோ அதிசயங்களை கொண்டிருக்கின்றது. அந்த ஜியோவானி நுச்சி என்கிற காட்ஸ் அட் 6 o'clock என்கிற அந்த புத்தகத்தை எழுதிய அவர் அந்த திருடன் எந்த தெருவிலே திருட வந்தானோ அதே தெருவில் தான் அவரும் குடியிருக்கின்றார் என்பதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வச்சுங்களேன். காலம், வாழ்க்கை இப்படியான அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் தன்னுள்ளே வைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த புத்தகத்தை எழுதியவர் வாழ்கிற அந்த தெருவிலேயே ஒரு திருடன் இன்னொரு வீட்டிலே திருட வந்து அவர் எழுதிய புத்தகத்தை படித்து அங்கே மாட்டிக்கொள்கிறான் என்கிற விசித்திரமெல்லாம் நாம் கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு விசித்திரமாக, ஆச்சரியமாக, விந்தையாக இருக்கின்றது. எது எப்படியோ திருடனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் புத்தகம் வாசிக்கிற உணர்வு என்பது போற்றத்தக்க ஒன்று. ஆக அந்த திருடனின் பெயர் கூட தெரியவில்லை. பெயர் தெரியாமல் இருந்தாலும் அந்த திருடன் உலகம் முழுவதும் அந்த திருடனே மயங்கி போய் படித்த புத்தகம் என்னவாக இருக்கும் என்று உலகம் முழுவதும் தேடப்படுகின்ற ஒரு புத்தகமாக ஜியோவானி லுச்சியினுடைய காட்ஸ் அட் 6 o'clock என்கிற புத்தகம் இருக்கின்றது. அந்த புத்தகம் அந்த திருடன் போய் திருடி அந்த புத்தகத்தை படித்து மாட்டிக்கொள்கிற வரையிலும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு அந்த புத்தகம் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் நிறைய பேரால் தேடப்படுகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது என்பதுதான் மிகுந்த ஆச்சரியங்களில் ஒன்றாக இருக்கின்றது. பொதுவாக ஒரு பொன்மொழி சொல்வார்கள், அதாவது எங்கெல்லாம் ஒரு நூலகத்தின் கதவு திறக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சிறைச்சாலையின் கதவு மூடப்படுகிறது என்று சொல்வார்கள். ஆக ஒரு நூலகம் திறக்கப்படுகிற போது அங்கே ஒரு சிறைச்சாலையின் கதவு மூடப்படுகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலே புத்தக வாசிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். இங்கேயும் கேரளாவில் கூட ஒரு திருடன் மணியம்பிள்ளை என்று சொல்லக்கூடியவர் திருடக்கூடிய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு திருந்தி வாழ்கிறார். அவர் மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை திருடன் மணியம்பிள்ளை என்கிற தலைப்பிலேயே ஒரு புத்தகத்தை அவருடைய வாழ்க்கை வரலாறை புத்தகமாக எழுதியிருக்கின்றார். ஆக அந்த புத்தகத்தை எல்லாம் காலைச்சூடு வெளியீடாக அந்த புத்தகம் வந்திருக்கின்றது. கிடைத்தால் அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். அதாவது தன் மனைவியின் மீது கொண்ட அன்பு தன்னை எப்படியெல்லாம் மாற்றியது, இந்த திருடுகிற தொழிலிலிருந்து என்னை மீட்டெடுத்தது என்கிற அந்த ஒரு பகுதியை அந்த திருடர் மணியம்பிள்ளை அவர்கள் மிக நெகிழ்வாக சொல்லி இருப்பார். அன்பு திருடனையும் வசீகரித்து விடும், அவனையும் நெகிழ்த்தி விடும் என்பதற்கு திருடர் மணியம்பிள்ளையினுடைய புத்தகம் ஒரு சான்றாக இருக்கின்றது. திருடனாக இருந்தாலும் அவர்களையும் புத்தகம் வசீகரித்து விடும் என்பதற்கு இந்த காட்ஸ் அட் 6 o'clock என்கிற புத்தகம் சிறந்த சான்றாக இருக்கின்றது என்பதை சொல்லி புத்தக வாசிப்பை முன்னெடுப்போம், உயர்ந்த சமூகத்தை, உன்னத சமூகத்தை படைப்போம். என்ன நண்பர்களே, இந்த காணொளி நிச்சயமாக உங்களை கவர்ந்திருக்கும் என்று கருதுகிறேன். திருடன் வாசித்த புத்தகம் என்கிற தலைப்பில் இந்த காணொளி உங்களுக்குள் வாசிப்பினுடைய கதவுகளை திறந்து விட்டிருக்கும். படிப்பது, அதாவது புத்தகம் படிப்பது எவ்வளவு ஒரு சிறப்பானது, எப்படியெல்லாம் நம்மை மேன்மைப்படுத்தக்கூடியது என்பதை பற்றி இந்த காணொளி முடிந்தவரை உங்களுக்குள் ஏதாவது ஒரு கருத்தை, ஏதாவது ஒரு தூண்டுதலை உங்களுக்குள் விதைத்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி நண்பர்களே.